பேரண்ட்ஸா இருந்தீங்கன்னா உங்க கிட்ஸ் இப்படி ட்ரீட் பண்றத ஸ்டாப் பண்ணுங்க. வெல்கம் டு மாண்டசரி சீரீஸ் டே 7. மாண்டசரியில ஒரு ஃபேமஸான கோட் இருக்கு. அது என்னன்னா, ஹெல்ப் மீ டு ஹெல்ப் மை செல்ஃப். இதோட கோரே கிட்க்கு கொடுக்குற இண்டிபெண்டன்ஸ் தான். ஜென்ரலா கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இண்டிபெண்டன்டா இருக்கிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். சந்தோஷ் சுப்ரமணியம் மூவில வர மாதிரி அவங்க அப்பா எல்லா ஒர்க்கும் அவங்க பையனுக்கு கொடுத்துட்டு அந்த பையனை எந்த ஒர்க்குமே பண்ண விடாம அவங்க அப்பாவே எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டா அந்த பையனுக்கு எவ்வளவு டிமோட்டிவேட் ஆகுது. இதே மாதிரிதான் நம்ம கிட்ஸுக்கும் நம்ம எந்த ஒர்க்குமே கொடுக்காம ஒரு ஷூ போடுறதா இருக்கட்டும், ஒரு பட்டன் போடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இண்டிபெண்டன்ஸ் கூட கொடுக்காம இருந்தோம்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்ல அவங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணா கூட இந்த மாதிரி ஒர்க்ல அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. இதுல அவங்க ரெஸ்பான்சிபிளா இருக்கிறத தவிர அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் ரெஸ்பான்சிபிளா வச்சுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. பேசிக்கலி இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் இன்டர் ரிலேட்டட். ஒன்னு கொடுத்தா இன்னொன்னு தானா வரும். ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.